ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2025 ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின், அதாவது அந்த கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ்கிற சப்ஜெக்டில் வந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்டாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். போலாமா? அந்த கொஸ்டின் என்னென்னா, கொஸ்டின் நம்பர் 43. Consider the ordinary differential equation 1/2 dy by dx plus y by x is equal to 1 if y is equal to 2/3 at x equal to 1. The value of y at x equal to 3 is round off to its nearest integer. அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு கொஸ்டின் நம்ம அதில் எழுதிக்குவோம். 1/2 dy by dx plus y by x is equal to 1 அப்படின்னு நமக்கு இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை நான் வந்து என்ன பண்ணலான்னா, நான் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த டைப்பில் நான் இதை சால்வ் பண்ணலாம். அதாவது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, dy by dx plus py is equal to q அந்த மெத்தடில் நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றணும். we should convert it. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் என்னென்னா 1/2. இந்த 1/2 இருக்கிறதுனால இப்போ இந்த 1/2 நான் ரிமூவ் பண்ணணும். அங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் எனக்கு 1 வரணும். அந்த 1 வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபுல் ஈக்குவேஷனையுமே நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு 2. சாரி டிஃபரன்ஷியேட்டில் மன்னிச்சுக்கோங்க. அதை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஸோ இப்போ நான் அந்த ஈக்குவேஷன் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை பை 2. என்ன வரும் எனக்கு? 2 × 1/2 dy by dx. எனக்கு என்ன இருக்குன்னா, அடுத்த டேர்மில் நான் 2 மல்டிப்ளை பண்ணணும். 2y by x. இது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, 2/x into y அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு அந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் 2. இந்த 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிடுச்சுன்னா அங்கே அந்த இடத்துல எனக்கு 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு எந்த ஃபார்மில் வேணுமோ நம்ம அந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதாவது dy by dx ப்ளஸ் py is equal to q அந்த ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு டைரெக்டாகவே நமக்கு சொல்யூஷன் நம்ம எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? how can we write the solution? y multiplied with integrating factor is equal to integral over q into integrating factor dx. இதுதான் என்னுடைய சொல்யூஷன். டைரெக்டாகவே எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்? இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது இ இன்டகிரல் பி டிஎக்ஸ் அப்படின்னு நமக்கு இருக்குது. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான். இதை மட்டும் தெளிவாக நீங்கள் மனப்பாடமாக ஆக்கிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் வந்து பெருசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம எதுவும் புதுசாக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்படி இருந்தால் நமக்கு ஆன்சர் இதில் போட்டு நீங்கள் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இப்போ பி என்னன்னு எடுக்கலாமா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். பி இருக்கிற இடத்துல எனக்கு யார் இருக்காங்கன்னா 2/x எனக்கு இருக்குது. அப்புறம் q இருக்கிற இடத்துல எனக்கு யார் இருக்காங்கன்னா 2 அப்படின்னு இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ணலாமா? பி இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதணும்? ஐ ஷுட் ரைட் 2/x எழுதணும். பி இருக்கிற இடத்துல 2/x. அப்போனா இந்த இடத்துல போட்டுடலாம். p is equal to 2/x. q இருக்க இடத்துல நான் என்ன எழுதிக்கலாம்? ஐ கேன் ரைட் 2 எழுதலாமா? சரி, எழுதியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா, ஸோ இ 2 நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். இன்டகிரல் 1/x dx அப்படின்னு எனக்கு இருக்குது. ஸோ வாட் இஸ் இன்டகிரேஷன் ஓவர் 1/x? ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்டகிரேஷன் ஓவர் 1/xனா என்ன? 1/x dx ln of mod x ப்ளஸ் ln of mod x. இதுதான் என்னுடைய இன்டகிரேஷன். இப்போ நான் இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம்? ஓகே, நான் ரைட் இன்டகிரேஷன் ஆஃப் 1/x to ln of mod x அப்படின்னு எழுதிக்கலாமா? mod xன்னு எழுதியாச்சு. இப்போ எனக்கு இந்த 2 நான் என்ன பண்ணிக்கலாம்? லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி இருக்கா? லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி என்னது? a ln b அப்படின்ட்டு இருக்குன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ln of b power a அப்படின்னு நான் எழுதிக்கலாம். எழுதும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா e power ln of mod x the whole ஸ்கொயராக மாறிடும். இப்போ வந்து நம்ம எக்ஸில் எந்த வேல்யூ போட்டாலும் ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுதுன்னா
ஹோல் ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் தான் வரும். லாகோட வேல்யூ பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் எடுக்க முடியும். log of -2 அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் log of -2 we don't have answer. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ln of mod 2 அப்படின்னு நான் போடுறேன். ln of mod x அப்படின்னு நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரோட் ரிட்டன் as ln of சரி, இந்த இடத்துல ln of mod x அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்படி ஒரு இது கிடையவே கிடையாது. இப்படி ஆன்சர் நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ நான் என்ன வரப்போகிறேன், அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இதை நான் வெறும் மாடுலஸ் போடணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் எக்ஸில் எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு பாசிட்டிவாக தான் வரப்போகுது. ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நான் இப்படி எழுதினாலே போதும். இப்போ லானை நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ரைட் இட் அஸ் சிம்பிளி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும். கேன்சல் அவுட் ஆயிடுச்சு, இட் பிகம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை நான் இப்போ என்னுடைய சொல்யூஷனில் எடுத்து போட்டுடலாம். ஓகே, நான் இதுதான் என்னுடைய சொல்யூஷன். இதுதான் என்னுடைய சொல்யூஷன். நான் இப்போ ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய சொல்யூஷன், தீர்வு. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம்ல. வாட் வி ஃபவுண்ட் இஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இனிமேல் இதுக்கெலாம் வேலை இல்லை, இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் ஒய் மல்டிப்ளைடு வித் எக்ஸ் ஸ்கொயர். நான் இப்போ 2 ஒரு கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் என்ன, இது வந்து நான் லிமிட்ஸ் இல்லாமல் இன்டகிரேட் பண்ணுறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் நான் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயரை நான் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 எனக்கு வரும், அப்படி தானே? ஸோ எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி, லிமிட்ஸ் இல்லாமல் இன்டகிரேட் பண்ணுறதுனால. ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டரி கான்ஸ்டன்ட் சியை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பவுண்டரி கண்டிஷன் ப்ரொவைடட்? என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் நம்மளுடைய பவுண்டரி கண்டிஷன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/3. எப்போ? வென் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஒய் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இதுதான் என்னுடைய பவுண்டரி கண்டிஷன். இது என்னுடைய பவுண்டரி கண்டிஷன். இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷனை நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கண்டுபிடிச்ச சொல்யூஷன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், பவுண்டரி கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஆர்பிட்ரரினா ஏதோ ஒரு வேல்யூ அதை எடுத்துக்கும், அது இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனில் இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். நம்ம பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளையிங் பவுண்டரி கண்டிஷன். நான் பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணேன்னா, அதாவது y at 1 at x equal to 1 is equal to 2/3. ஸோ y இருக்கிற இடத்துல நான் 2/3 போடுறேன், x இருக்கிற இடத்துல நான் 1 போடுறேன். ஸோ எனக்கு இங்கே எனக்கு என்ன இருக்குது, 2 × 1 cube by 3 இருக்கா, ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போது எனக்கு 1 ஸ்கொயர்னா என்ன, வாட் இஸ் 1 ஸ்கொயர்? 1 ஸ்கொயர்னா 1, 2/3 இருக்குது. 1 கியூப்னாலும் எனக்கு 1 தான். எனக்கு இங்கே 2/3 இருக்குது. ஸோ உனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1 × 2 is 2. ரெண்டு பக்கமும் 2/3. வாட் ஹேப்பன்ஸ் நவ் தட் போத் கெட் கேன்சல்ஸ். இதுவும் கேன்சல் அவுட் ஆயிரும். கேன்சல் அவுட் ஆகிறதுனால கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு நம்ம வி வில் பி லெட் அப் வித் 0. சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நிற்போம். இப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை கொண்டு நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய் என்ன இருக்க போது, ஒய் அட் ஒய் இங்கே என்ன போடணும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x³ by 3. இப்போ நான் இதுதான் என்னுடைய சொல்யூஷன். கான்ஸ்டன்ட் 0 தானே, 0 போட்டால் வந்துடுது. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஆனால் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஒய் அட் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் எந்த வேல்யூவில் கேட்டிருக்காங்க. வி ஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் ஒய் அட் x = 3ல் கேட்டிருக்காங்க. x = 3ல் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாமே. இன்னும் சால்வ் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயரை இது நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். எனக்கு என்ன இருக்கும், ஃபைனலி ஐ வில் லெட் அப் வித் எக்ஸ். இதுவும் என்னுடைய சொல்யூஷன் தான். என்ன சொல்யூஷன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x/3. இது என்னுடைய சொல்யூஷன் தான். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஒய் அட் எக்ஸ் = 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. போடும் பொழுது 2 × x இருக்கிற இடத்துல நமக்கு 3 போட்டோம்னா நம்ம 3 கீழே எழுதிக்கலாம். கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது, 2 வருது. ஓகே, இதுதான் என்னுடைய ஆன்சர். இதை நம்முடைய கேள்வியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டது என்ன கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் த ஒய் அட் x =
3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னு 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட். பை. See you in the next video.